ஆங்கிலேயரின் அடக்குமுறை ஆட்சியில் இந்தியர்கள் பலர் தங்கள் இன்னுயிரை நீத்தனர். இதனை எதிர்த்து நாடு சுதந்திரம் பெற்றிட அகிம்சை வழியில் போராட்டங்களை நடத்தினார் மகாத்மா காந்தி. அதே சமயத்தில் ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயரை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி அதன் மூலம் ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கியவர் நேதாஜி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ். ஜானகிநாத் போஸ் என்ற புகழ்பெற்ற வழக்கறிஞருக்கும் பிரபாவதி அம்மையார் என்ற மிகப்பெரிய ஆன்மீக அன்னைக்கும் ஒடிஷா மாநிலத்தில் கட்டக் என்னும் இடத்தில் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார். தன்னுடைய ஆன்மீக குருவாக விவேகானந்தரை ஏற்றுக்கொண்டு அவர்தம் வழியில் நடந்தவர். காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு தனது ஐசிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். சித்தரஞ்சன் தாஸை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட போஸ் அரசியலில் அவர் அடியொற்றி நடக்கத் தொடங்கினார். பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதனால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்ட போஸ் மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு உடைய தலைவராக உருவெடுத்தார். இதன் விளைவாக 1938 மற்றும் 1939 ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்கியது. போரின் ஆரம்ப காலத்தில் பிரிட்டன் பல்வேறு இடங்களில் தோல்வியை சந்தித்தது. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் ஜப்பான் படைகளால் பிரிட்டிஷ் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. அதிலிருந்த இந்திய வீரர்கள் போர் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களை ஜப்பானுடைய உதவியோடு 1941 விடுவித்து அதை மீள் உருவாக்கம் செய்து ஒரு வலிமையான இராணுவ கட்டமைப்பாக இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக கேப்டன் லட்சுமி சுவாமிநாதன் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஜான்சி ராணி படையின் தளபதியாக செயலாற்றி எதிரிகளை மிகப்பெரிய அளவில் வெற்றி கொண்டார். மலேசியாவை இருப்பிடமாக கொண்ட ஜானகி தேவர் என்ற பெண் இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னுடைய அணிகலன்கள் மற்ற செல்வங்களையும் இந்திய தேசிய இராணுவத்துக்காக வழங்கினார். ஜான்சி படையமைப்பின் இரண்டாவது படைத்தளபதியாக விளங்கினார். சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஆர் மாதவன் இந்திய தேசிய இராணுவத்தில் கடைநிலை ஊழியராக பணியில் அமர்ந்தார். சுபாஷ் சந்திர போஸின் பரிந்துரையின் பேரில் இந்திய தேசிய இராணுவத்துக்கு நிதி திரட்டக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார். மேலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியோடு நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்ததால் அவர் மூலமாகவும் தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து தங்களது உயிரையும் உடைமையையும் தியாகம் செய்தனர். தமிழ்நாட்டை பற்றி நேதாஜி குறிப்பிடும் போது, மறுபிறவி ஒன்று இருக்குமேயானால் நான் தமிழனாகவே பிறக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார். இது தமிழ்நாடும் தமிழ் மக்களும் சுபாஷ் சந்திர போஸோடு எத்தகைய நெருக்கத்தை கொண்டுள்ளார்கள் என்பதை விளக்குகிறது. திட்டவட்டமான இராணுவ அமைப்பினை உருவாக்கிய நேதாஜி, இரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன், டெல்லி சலோ போன்ற நாட்டுப்பற்று மிக்க வார்த்தைகளால் போர் வீரர்களை உற்சாகப்படுத்தினார். ஜப்பான் உதவியோடு அந்தமான் நிக்கோபார் தீவுகளை விடுதலை செய்து சுதந்திர இந்தியாவின் அரசாங்கத்தை உருவாக்கி அதனுடைய பிரதமராகவும் பொறுப்பேற்றார். சுதந்திர இந்தியாவின் வானொலி மூலமாக உரையாற்றிய நேதாஜி முதலாக மகாத்மா காந்தியை தேசத்தந்தை என அழைத்தார். மேலும் இந்திய நாடு கூடிய விரைவில் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் என்றும் அறிவித்தார். இந்திய தேசிய இராணுவம் பர்மா வழியாக நாகாலாந்து வரை முன்னேறியது. எதிரில் எதிர்ப்பட்ட எதிரிகள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டனர். ஆயினும் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் 1945 ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டதால் The port of Nagasaki, Japan had its choice: complete surrender or complete ruin. அது இந்திய தேசிய இராணுவத்துக்கு வழங்கி வந்த உதவிகளை விலக்கிக் கொண்டது. இதனால்
இந்திய தேசிய ராணுவத்தின் முன்னேற்றம் தடைப்பட்டது. இதனிடையே ஆகஸ்ட் 18, 1945 ஒரு விமான விபத்தில் நேதாஜி இறந்துவிட்டதாக தகவல் வெளியாகியது. ஆயினும் இதை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை. எது எவ்வாறா இருந்தாலும் சுதந்திரத்திற்காக அவர் தன்னலம் பாராது ஆற்றிய பணி என்றென்றும் நினைவு கூறத்தக்கதாகவும் உள்ளது. வாழ்க பாரதம், வெல்க பாரதம்.